கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை பற்றி நம்ம தியானிக்கிறோம். மனுஷ ரத்தம் வேறு, ஆட்டுக்குட்டியான ரத்தம் வேறு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேறு, பிசாசின் ரத்தம், இரத்த பான பலிகளை செலுத்துகிற வசனங்கள் நிறைய இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கிறிஸ்தவ விசுவாசிகளோட அடிப்படை சத்தியம், கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் மாசற்ற ரத்தம் மனித குலத்தின் எல்லா பாவங்களையும் போக்கி தேவனோடு ஒப்புரவாக்கி நித்திய மீட்பையும் சுத்திகரிப்பையும் பாவ மன்னிப்பையும் நமக்கு தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிதறாமல் பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகாது. அவர் ரத்தம் சிந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே அது சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து நம்மை தொடர்ந்து சுத்திகரித்து கொண்டிருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு மீட்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றுது. எபிரேயர் 9:14 கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்மளோட மனசாட்சியை சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம மனதில் ஏகப்பட்ட கசப்பு, வெறுப்பு, பாரங்கள், பழி வாங்குகிற குணங்கள், மன்னிக்காத சுபாவம், இதையெல்லாம் சுத்திகரிக்கிறது எதுனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய பாவங்களையும் சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7 பார்த்தோம். குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவங்களை சுத்திகரித்து மட்டும் இல்லை, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுக்கும் நமக்கும் அந்த பிரிவினையின் ஆவி எடுத்து போட்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவையும் நம்மையும் ஒன்றா இணைச்சது. மத்தேயு 16:17 மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ நமக்கு வெளிப்பாடு மாம்சமும் இரத்தமும் கொடுக்கல, பரலோகத்தில் பிதா தான், இவர் தான் இயேசு கிறிஸ்துன்றதை பேதுருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் மேலே இயேசு கிறிஸ்து நம்ம பூமியில் நமக்கு சாட்சி இருக்குது. எதுனா ரத்தம் தான். 1 யோவான் 5:8 பூலோகத்திலே சாட்சியர்கள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகள் 3 நமக்கு சாட்சி இருக்குது. அது ஒருமனப்பட்டு இருக்குது. அப்போ நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்குது, சுத்திகரிப்பை கொடுக்குது, மீட்பை கொடுக்குது, ஜெயத்தை கொடுக்குது, நம்மளோட மனசாட்சியை சுத்திகரிக்குது, நமக்கு சாட்சி இருக்குது, தேவனையும் நம்மையும் ஒன்றாக இணைக்குதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான்.